தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டிலே, இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்திலே, இரண்டாவது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கென்று பூரண சமாதானத்தோடு கூடிய பாதுகாப்பை இந்த வருஷத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் பூரண சமாதானத்தோடு கூடிய பாதுகாப்பை அவர் நிச்சயமாக நமக்கு அருள்வார். அந்த பூரணமான சமாதானத்துக்குரிய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏசாயா 33 அதிகாரம் 10வது வசனப்படி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நான் எழுந்தருளுவேன், இப்பொழுது நான் உயருவேன், இப்பொழுது நான் மேன்மைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லி, அதன் வழியாக நான் உங்களுக்கு பூரண சமாதானத்தோடு கூடிய பாதுகாப்பை கொடுப்பேன் என்று கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் பூரண சமாதானத்தோடு கூடிய பாதுகாப்பை நமக்கு கொடுப்பதற்கு உறுதிப்படுத்தி விட்டார், வாக்கு கொடுத்து விட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்காக என்பதே இந்த வாரத்தினுடைய கர்த்தருடைய வார்த்தையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் 2 வசனங்களை கர்த்தர் நம்முடைய தியானத்துக்குன்னு இந்த நாளில் நமக்கு வாய்க்க செய்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 52ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான கர்த்தருடைய நாளிலே உங்களுடைய வேத வார்த்தைகளை எங்களுக்கு கிருபையாய் தந்திர, அதுக்காக ஸ்தோத்திரம். நேற்று பேசப்போகிற செய்தியை கேட்ப நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். பரிசுத்தாவே, எங்களோடு பேசுங்க. உங்களோட வார்த்தையினால எங்களை திருப்தியாக்கி நடத்துங்க. எங்களை எதிலெல்லாம் எழும்ப சித்தமாக இருக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்காக எழுந்தருளப் போகிற தேவனுக்காக நாம் எழும்ப வேண்டும் என்பதே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக எழும்புவேன் என்று வாக்கு பண்ணிவிட்டார். நாமும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பு எழும்பு சீயோனே என்று சொல்லுகிறார். சபையாகிய நாம் எழும்பும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சீயோனை, எருசலேமை தெரிந்து கொண்டு தம்முடைய ஆலயத்தை அதில் கட்ட வைத்து, ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொல்கிறார், அந்த மக்களை பார்த்து இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சபையை நீ எழும்பு. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சுயரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்ட சபையை பார்த்து பரிசுத்தாவியை சொல்லுகிறார், நீ எழும்பு, நான் உனக்காக எழும்புவேன் என்று வாக்கு பண்ணிவிட்டேன், நீ எழும்பு. நீ எழும்பும்போது நானும் எழுந்துடுவேன். அப்போது நிச்சயமாக பூரண சமாதானத்துக்குரிய பாதுகாப்பை நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையிலே நாம் எதிலிருந்தெல்லாம் எழும்ப வேண்டும் என்பதை நாளை கதை நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். அதே வசனம் நம்ம வாசிக்கும் போது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். தேவனுடைய பலனை நாம் தரித்து கொள்ளும்படியாக, தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக எழும்ப வேண்டும். எதிலிருந்தெல்லாம் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் பலவீனத்திலிருந்து எழும்ப வேண்டும். பலவீனத்தை விட்டு எழும்பும் போது மாத்திரம்தான் நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். சபையை பார்த்து சொல்கிறார், நீ பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக எழும்பு, என்னுடைய வல்லமையை தரித்து கொள்ளும்படியாக எழும்பு என்று ஆண்டு அறிவுறுத்துகிறார். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பலன் இல்லாமல் இந்த வருஷத்தை நாம் கடக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய பலன் நமக்கு தேவை. அவருடைய பலன் இல்லாமல் நாம் ஒரு காரியத்தை கூட நிறைவேற்ற முடியாது. அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள பலவீனத்தை விட்டு நாம் விலக வேண்டும். நம்மை பலவீனப்படுத்துகிற காரியங்களை விட்டு விலகும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். பலன் இல்லாதவர்கள் தங்களுடைய சொந்த வழியை தேடிக்கொண்டு போவார்கள். தேவனுடைய பலனை பெற்றவர்கள் தேவனுடைய வழிகளை மாத்திரமே நடப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் ஆண்டவருடைய மரணத்துக்கு பின்பு அவர்கள் தேவனுடைய பலன் இல்லாதனாலே அவர்கள் தங்களுடைய சொந்த வழியில போயிட்டாங்க. இந்த வருஷத்துல அநேக வழி நமக்கு முன்பாக இருக்குது, நம்மளுக்கு சொந்த வழிகளும் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வழியில நடக்கணும், அதுக்கு நான் உன்னுடைய பலனை தருவேன், உனக்குரிய பலனை நான் தருவேன். தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். பரிசுத்தாவியாகிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இந்த வருஷத்துல தெளிவுள்ளவர்களாக தேவனுடைய வழியில மாத்திரம் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். இந்த காலவெளியில் கர்த்தருடைய வழியில் நடக்கும்படியாக
நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் 21:3 கர்த்தராகிய இயேசு சீஷர்களை பலப்படுத்தும்படியாக அவர்களை தேடி வந்தார். இந்த காலவெளியில் உங்களும் கூட ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். உங்களை பலப்படுத்தும்படியாக, உங்களுக்கு பலனை கொடுக்கும்படியாக. தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். இந்த வருஷம் நமக்கு முன்பாக இருக்குது. நாம் இந்த வருஷத்தில் கர்த்தருடைய வழியில் நடக்க, அவருடைய பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, பூரண பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள, அவருடைய ஆளுகைக்குள்ளே இருந்த அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவருடைய பலன் நமக்கு தேவை. தேவ பலனை பெறாத சீஷர்கள் சுய சித்தமான பாதையில் நடப்பதற்கு முடிவெடுத்து துரிதமாக செயல்பட்டார்கள். கர்த்தர் தடுத்து நின்றார். இந்த காலவேளையில் கர்த்தர் நம்மை தடுக்க வந்திருக்கிறார். எதற்காக? சொந்த வழியில நாம் போய்விடக்கூடாது, சுயமான வழியில போய்விடக்கூடாது என்பதை கர்த்தர் கவனமாக இருக்கிறார். அவருடைய வழியில நடக்க பண்ண இந்த காலவேளையில் கர்த்தர் நம்மை பலப்படுத்த வந்திருக்கிறார். அதற்கு தான் இந்த செய்தி. ஆண்டவர் நம்மை பலப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? போன வருஷத்தில் நாம் எந்தெந்த பலத்திலும் நடந்துட்டோம். ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தருடைய பலனில் மாத்திரம் நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். பிலிப்பியர் 4:13 அப்படியாக சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க திட்டம் பண்றது, தேவ திட்டத்துக்கு உட்பட்டு எல்லாவற்றையும் நிறைவேற்ற கர்த்தருடைய பலன் உங்களுக்கு தேவை. கர்த்தருடைய பலன் இல்லாவிட்டால் உங்களுடைய சரீர பிரகாரமான பலன் குன்றி போகும். அந்த பலத்தினால் நீங்கள் ரொம்ப நாள் நடக்க முடியாது. பிரியமானவர்களே, தேவ பலத்தை சார்ந்து கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவியை இந்த காலம் நமக்கு அறிவுறுத்துகிறார். தேவ பலனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அப்போஸ்தலர் 1:5 நாம் காத்திருக்க வேண்டும். சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்து அவர்கள் காத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, காத்திருப்பது முக்கியமல்ல, ஒரு மனதோடு நாம் காத்திருக்க வேண்டும். சபையோடு இணைந்து, குடும்பமாக இணைந்து நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்குரிய பலனை தருவார். அவர் தம்முடைய பலனுள்ள பாதையிலே நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். தேவ பலனை பெற்றுக்கொள்ள இரண்டாவது செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் 1 கொரிந்தியர் 12:9 கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் கேட்கிறார், ஒரு முள் என்னை குத்துகிறதே, இந்த முள் என்னை விட்டு நீக்கி போடுங்க ஆண்டவர் சொல்றோம். ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னோட பலன் பூரணமாய் விளங்கும். நீங்க எந்த காரியத்தெல்லாம் பலவீனமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கெல்லாம் கர்த்தருடைய பலன் இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அவருடைய கிருபை தான் உங்களை பலப்படுத்தும். அவருடைய கிருபையில் அந்த வல்லமை இருக்கிறது, பலன் இருக்கிறது. அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக எழும்ப வேண்டும் என்று இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை அறிவுறுத்துகிறார். இரண்டாவதாக நாம் எதற்காக எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அதே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 52 முதல் வசனம் நீங்கள் வாசிக்கும் போது, உன் வல்லமையை தரித்துக்கொள்ள நீ எழும்பு என்று சொல்கிறார். அதே சமயத்தில் உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் நீ எழும்பு அப்படிங்கிறார். இரண்டாவதாக நாம் எழும்ப வேண்டிய முக்கியமான காரியம், பரிசுத்த ஜீவியம் செய்ய, பரிசுத்த அலங்காரத்தோடு வாழ நாம் எழும்ப வேண்டும். இந்த உலகத்தில் நம்மை கரப்படுத்துகிற நிறைய காரியங்கள் உண்டு, நம்மை பாவத்துக்குள்ளே தள்ளுகிற நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் அவைகளிலிருந்து விலகி நாம் கர்த்தரோடு இணைந்திருக்க, நாம் பரிசுத்த ஜீவியம் செய்வதற்காக நாம் எழும்ப வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். நாம் வாஞ்சித்து கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம் கேட்கும்போது அவர் பரிசுத்தமான பாதையிலே அவர் நடத்துகிறார். சங்கீதம் 29 பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நிறைய தெய்வங்கள் இருக்கு, நிறைய தொழுகைகள் உண்டு, நிறைய ஆராதனை முறைகள் உண்டு. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தெய்வத்தை எப்படியோ தொழுது கொள்கிறாங்க. ஒரு சில பேர் இந்த நாட்களில் கருப்பு ஆடைகளை உடுத்தி கொண்டு அவங்களுடைய தெய்வத்துக்காக அவங்க விரதம் இருக்கிறாங்க. முகமதியர்கள் அவங்களுடைய தெய்வத்துக்காக அவங்க பிரயாசப்படுறாங்க, தொழுது கொள்றாங்க. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் என்ன செய்கிறார், என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீ பரிசுத்த அலங்காரத்தோட என்னை தொழுது கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் வெளிப்பிரகாரமான அலங்காரத்தை விரும்பவில்லை, உள்ளான பரிசுத்த அலங்காரத்தோடு நீ என்னை ஆராதனை செய்ய வேண்டும். நம்முடைய ஆராதனையில் பரிசுத்த அலங்காரம் வெளிப்பட வேண்டும். வெளிப்படையான அலங்காரத்தை கர்த்தர் பார்த்து ஏமாந்து போகிறவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தின் ஆழத்தை உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த கால வேளையில நம்முடைய உள்ளான பரிசுத்தத்தை நாம் ஒரு விஷயம் கூட யோசித்து பார்க்க வேண்டும். இந்த புதிய வருஷத்துல நம்முடைய உள்ளான பரிசுத்தத்தை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். மல்கியா புஸ்தகத்துல 2:11 கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் விட்டுட்டாங்க. ஆண்டவரால் சிநேகிக்கப்படுகிறதான சபைக்கு
தேவனுடைய மணவாட்டியாக கர்த்தர் சிநேகிக்கிற சபைக்கு ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஜீவியத்தை, அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்களில் நிறைய ஆராதனை முறைகள், நிறைய ஆராதனை வீரர்களாக எழும்பிட்டாங்க. விதவிதமாக ஆராதனை நடத்துகிறாங்க, விதவிதமாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்குது. அவங்களுடைய அலங்காரம் ரொம்ப முக்கியம். ஆராதனை நடத்துகிறவர்கள், ஆராதிக்க தூண்டுகிறவர்கள், ஆராதிக்க சொல்லி பிரசங்கிக்கிறவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட அலங்காரத்தில் இருக்கிறாங்க, உள்ளான அலங்காரம் எப்படி இருக்கிறது, அந்த அப்படிப்பட்ட அலங்காரத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த அலங்காரத்தோட நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டியதாயிராமல் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய உள்ளான அலங்கரிப்பு தான் உங்களுக்கு தேவையா இருக்கிறது. மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து கொள்வதான புறம்பான அலங்கரிப்பு நமக்கு வேண்டியதா இராமல், அது தேவையே இல்லை, அது வேண்டியதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உள்ளான அலங்கரிப்பு உங்களுக்கு தேவை அப்படிங்கிறார். உள்ளான அலங்கரிப்பு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இயேசுக்கு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என்னோட நுகத்தை ஏற்றுக்கொண்ட இடத்துல கற்றுக்கொள்ளுங்கிறார். இயேசுவை போல மாறி ஆராதிக்கிற ஆராதனை தான் உண்மையான கர்த்தரை அங்கீகரிக்கிற ஆராதனை. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள வரணும். அப்போனா ஆராதிக்கிறதுக்கு முன்பதாகவே உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா, உமக்கு உகந்த ஆராதனை செய்ய என்னை தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஜெபித்து விட்டு வந்து ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதனை ஆவியானவர்களை நடத்துவார். அதுதான் கர்த்தருக்கு உகந்த ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனை என்ன செய்யணும் கேட்டா, இயற்கையை நமக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும். பேழையிலிருந்து வெளியே வந்த நோவா அவனுடைய குடும்பமும் சுத்தமான சகல பறவைகள் மிருகங்களை எடுத்து அவர்கள் தேவனுக்கு பலிபீடம் கட்டி ஆராதித்தார்கள். தேவன் உள்ளத்துல சொன்னார், இனிமே நான் கால சூழ்நிலையை மாற்ற மாட்டேன், இயற்கையெல்லாம் சரியாக இயங்கும், இந்த உலகம் இந்த மக்களுக்கு சரியாக இயங்கும் என்று கர்த்தர் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே சொன்னார். பிரியமானவர்களே, தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமான ஆராதனை, கர்த்தர் விரும்புகிற ஆராதனை மிக மிக முக்கியம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலையான ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனைக்காக பரிசுத்த ஜீவியம் செய்ய நாம் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவது நாம் எதற்காக எழும்ப வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த உடன்படிக்கையில நிலைத்திருக்கும்படியாக எழும்ப வேண்டும். ஏசாயா 52:1 நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. விருத்த சேதனம் என்பது ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய தேவன் பழைய ஏற்பாட்டு நாட்களில் யூதர்களுக்கு கொடுத்த கட்டளை. உடன்படிக்கையின் அடையாளமாக ஒவ்வொரு மனிதனுடைய நுனித்தொலையும் அவன் நீக்கி என்னோடு கூட விருத்த சேதனம் செய்ய வேண்டும். விருத்த சேதனம் செய்தவன் தான் உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். ஆபிரகாம் இதை செய்கிறார். பின்னாட்களில் யோசுவாவும் அந்த மீதமுள்ள இஸ்ரவேலுடைய ஜெனரேஷனுக்கு அதை செய்து முடிக்கிறார். விருத்த சேதனம் கர்த்தர் சொன்ன ஒரு அடையாளம், உடன்படிக்கையின் அடையாளம். அந்த விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டில் 3 விதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு தேவன் கொடுத்துற 3 விதமான உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது உடன்படிக்கை தண்ணீரினால் ஆகிய உடன்படிக்கை, ஞானஸ்நானம். பேதுருக்கிறது நிருபம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல தண்ணீரை சாட்சியாக வைத்து கர்த்தரோடு செய்கிற உடன்படிக்கை ஞானஸ்நானம், முதல் உடன்படிக்கை. இரண்டாவது இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. 1 கொரிந்தியர் 11:25 இயேசுக்கு சொல்றாரு, திராட்சரச கப்பை எடுத்துட்டு சொல்றாரு, இது இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, உங்களோடு செய்கிற புதிய உடன்படிக்கை என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை திருவிருந்தில் ஒழுங்கா இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரோடு உடன்படிக்கை செய்துக்கணும். மூன்றாவதாக ஒரு உடன்படிக்கை யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், அவர் அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அபிஷேகம், அனாய்டிங். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பின்பு சொல்றார், நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அக்கினியினாலாகிய ஞானஸ்தானம், ஆவியின் அபிஷேகம். இந்த 3 உடன்படிக்கையில நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். பரிசுத்த உடன்படிக்கையில இணைக்கப்பட்டவர்களாய் நாம் எழும்ப வேண்டும். இந்த பரிசுத்த உடன்படிக்கை யாராவது இணைக்கப்படாமல் இருக்கிறீங்களா? இந்த உடன்படிக்கை உட்படாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக எழும்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்க இந்த உடன்படிக்கைக்குள்ள வரணும். இந்த 3 விதமான முக்கியமான உடன்படிக்கைக்குள்ள இணையாதவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. நாம் காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிறோம். ஞானஸ்தானம், திருவிருந்து, ஆவியின் அபிஷேகம், இது 3 நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதை இந்த நல்ல வேளையில ஆவியா நமக்கு அறிவுறுத்துகிறார்.
பரிசுத்த உடன்படிக்கையிலே நாம் எழும்ப வேண்டும். முதலாவது நாம் எழும்ப வேண்டிய காரியம் பலன் அடைவதற்காக எழும்ப வேண்டும். இரண்டாவது பரிசுத்த அலங்காரத்துக்காக, பரிசுத்த ஜீவியத்துக்காக எழும்ப வேண்டும். மூன்றாவது பரிசுத்த உடன்படிக்கை செய்து கொள்ள எழும்ப வேண்டும். கடைசியாக நாம் எழும்ப வேண்டும் முக்கியமான காரியம், ஏசாயா 52ஆம் அதிகாரம் கடைசி 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தூசியை உதறிட்டு எழும்பு. உதற வேண்டிய காரியங்களை உதறிவிட்டு எழும்புனாதான் இந்த வருஷத்தில் நம்முடைய பயணம் இனிமையாக இருக்கும். நம்முடைய பயணத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பும் சமாதானமும் இருக்கும். நாம் தூசியை போன்று இருக்கிற பாவங்களை உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டும். உதற வேண்டிய காரியங்களை நிச்சயமாக சீக்கிரமாக உதறி எழும்பும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நாம் காண முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 28ஆம் அதிகாரத்தில் விஷப்பூச்சியை பவுல் அப்போஸ்தலன் தீயிலே உதறி போட்டார். உதறி போட்டு அவர் ஒரு தீங்கும் அடையாதிருந்தார். உதறி போட வேண்டிய விஷப்பூச்சி போன்ற பாவங்களை நாம் உதறாவிட்டால் அவைகளாலே நமக்கு தீங்கு ஏற்படும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். உதற வேண்டிய காரியங்களை உதறிவிட வேண்டும். அக்கினியில் உதற வேண்டிய காரியங்களை நாம் உதறி போட வேண்டும். பலிபீடத்தின் அக்கினியில் எரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் எரிந்து போக வேண்டும். இந்த கால வேளையில் நாம் பலிபீடத்தில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஜீவபலியாக என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவர், வேண்டாத பலவீனங்களாக எரிந்து போகட்டும். வேண்டாத பலவீனங்கள் தலை தூக்கக்கூடாது, எரிந்து சாம்பலாகி போட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் பலப்படுத்துவார். உதற வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் உதறி போடுங்க. நிச்சயமாக கர்த்தர் பலப்படுத்த ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் பலன் அடைந்து ஆண்டவருக்குள்ளே வளர, நமக்கு பூரண சமாதானத்தையும் பூரண பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள உதற வேண்டிய காரியங்களை உதறுவதற்காக நாம் எழும்புவோம். பவுல் எழும்பினார், விறகை வாரி நெருப்பில் போட்டார், கையை பிடித்த அந்த விஷப்பூச்சி அந்த தீயிலேயே உதறி போட்டார். ஒரு தீங்கும் அடையாதிருந்தார். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு தீங்கு அடையாமல் இருக்கணுமா? உதற வேண்டியது இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உதறிடுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பூரண சமாதானத்தோடு கூடிய பாதுகாப்பு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் இந்த திருவாய்மொழிகளை கேட்க எங்களுக்கு கிருபை பாராட்டி நீர் இரக்கம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களோட வார்த்தையை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க, உங்களோட வார்த்தையினால் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களோட நாமத்தினாலே, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதை ஜெபிக்கிறேன். உங்களோட பிள்ளைகளுக்கு அதை தொடர்ந்து நடத்துவீராக. இயேசு என்ற நாமத்தில் வேண்டுகிறோம், அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களோடு கர்த்தர் நடத்துவார்.